ஹாய் மக்களே, மார்ச் 23, 2026 வாரிசு சீரியல் எபிசோடு இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஜனாமா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. இது முக்கியமான டீலிங், சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சிபியையும் தமிழையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிருக்கு கனடாலேருந்து. இது 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணணும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணிங்கன்னா நமக்கு இந்த பெரிய ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. இது கனடாவில் இருக்கிற அவங்க எத்தனையோ தடவை பேசியும் இது கிளிக் ஆகலை. இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை முடிச்சிங்கன்னா நமக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஜனாமா சொல்கிறாங்க. தமிழும் இதில் நீயும் சிபி நீயும் தான் சேர்ந்து இந்த இந்த ஒர்க்கை முடிக்கணும். உன்னோட திறமையும் தமிழோட அறிவும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டில் இருக்கணும். உங்கள் 2 பேரும் நம்பி இந்த ப்ராஜெக்ட் நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. வேலை செஞ்சிட்ருக்கும் போது சிபி சொல்கிறாரு, இது இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமானது. இது கண்டிப்பாக ஜனாமா பேரை காப்பாற்றணும். உன் கூட போய் வேலை செய்ய தான் எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் ஜனாமாக்காக செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தமிழ் சொல்கிறா, நீங்களும் ஓவராக பண்ணாதீங்க. நானும் ஜனாமாவும் என்னோடய பாட்டி தான். நானும் ஜனாக்காக தான் உங்க கூட வேலை செய்கிற ஒத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் பர்சனலை விட்டுட்டு நம்ம இதை பர்சனலில் பேசிகிட்டு இருக்காமல் வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு முக்கியமான மீட்டிங் கால் மீட்டிங் இருக்குது, வீடியோ கான்ஃபரன்சிங் கால் மீட்டிங் இருக்குது. அதனால் அதை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இவ அப்போ தான் பேசி வந்துட்டுருக்கா. தமிழ் பேசிகிட்டே வந்துட்டுருக்கா. உடனே அவங்க மாமியார் இருக்காங்களே, கணேசனோட ஒய்ஃப் இது சொல்கிறாங்கல்ல, இது மாதிரி உன் மருமக உன்னை மதிக்கவே மாட்டா, அவளை நீ வேலையே செய்ய விட மாட்டேற, அவள் உன்னை வேலை வாங்கிட்டுருக்கா, நீ என்னன்னா அடுப்பாங்கரையிலே இருந்துகிட்ருக்க, உன்னை நீ இப்படியே இருந்துட்டு இருந்தீங்கன்னா உன்னை மதிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாள். அது ஞாபகம் வருது. உடனே தமிழை கூப்பிட்டு தமிழுங்க வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவளும் வரா. என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிடுதே தான் இருப்பியா, இங்கே வா, நான் சொல்கிற வேலையை செய்யி, மேலே 3 பட்டுப்புடவை இருக்குது, அதை ஊற வச்சு ட்ரை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. இல்லத்தை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறா. நீ இந்த வீட்டு மருமக தானே, நீ இந்த வீட்டில் வாழ வந்தவ தானே, எப்போத்தாலும் ஆஃபீஸ் வேலை மட்டும் தான் செய்வியா, வீட்டு வேலையே செய்ய மாட்டியா, அதனால் நம்ம வீட்டு வேலை செஞ்சு தான் ஆகணும், அதனால் நீ இந்த வேலையை போய் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. சரின்னு இவளும் வாய மூடிட்டு போய் செஞ்சுட்டு வரா. அப்போதைக்கு கோவமாக சிபி வராரு. சிபி தமிழை கண்ண பெண்ணிக்கு திட்டுறாரு. ஏன் இதுமாரி பண்ண, முக்கியமான வீடியோ கான்ஃபரன்சிங் மீட்டிங் தானே அது, எதுக்கு நீ கால் ஷெட்யூல் கரெக்டாக அட்டன் பண்ணலை, இதனால் எவ்வளோ பெரிய லாஸ்ன்னு உனக்கு தெரியுமா, இவன் ஜனாமா என்னை நம்பி தானே நான் இந்த ப்ராஜெக்ட் நம்மகிட்ட ஒப்படைச்சாங்க, நீ என்னன்னா ரொம்ப கவனக்குறைவாக இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு. இவர் இவ தமிழ் அவங்க மாமியாவே பார்த்துட்ருக்கா. அவங்க மாமியாரும் நக்கலாக எப்படி இப்படின்னு திரும்பி திட்டுறதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்ருக்கா மீனா. உடனே சிபி சொல்கிறாரு, எதுக்கு இந்த ஷெட்யூலை மாற்றி வைக்க வேண்டியது தானே, உன்னால் அந்த ஃபாரின் கிளைண்ட்டை பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், திரும்பவும் இந்த தப்பை பண்ணாத, நாளைக்கு திரும்பியும் மீட்டிங் இருக்குது, ஒழுங்கா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவளுக்கு ரொம்ப மீனா சந்தோஷமாக இருக்குது, பையன் தமிழை திட்டுறது, அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. உடனே அங்கே வரா கணேசனோட ஒய்ஃப் இருக்கால, அவங்க அண்ணி, மீனாவோட அண்ணி. அவள் கரெக்டாக பண்ண மீனா, இப்படி தான் இருக்கணும், உங்கள் அண்ணன் இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீ ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கன்னு வருத்தப்பட்டுருக்காரு, உன்னோட மருமகளை நீ தான் கைக்குள்ளே வச்சு வேலை வாங்கணும், நீ வேலை செஞ்சுக்கிட்டு நீ ரொம்ப வருத்தப்படுறாரு உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிறா. அண்ணன்ட்ட சொல்லுங்கள், முன்னாடி இந்த மீனா வேற, இப்போ இருக்கிற மீனா வேற, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அண்ணன்ட்ட கவலைப்படாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறா. அவளும் போயிடுறா. சரின்னு சொல்லிட்டு திரும்பியும் ப்ராஜெக்ட்டுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க 2 பேரும். இவர் சொல்கிறாரு, பிபிடி ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனுக்கு ரெடி பண்ணி வச்சிரு, இதெல்லாம் ரொம்ப தேவையானது, ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்ட் நமக்கு நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும், நல்ல பெரிய இது டீலிங் இது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. சரின்னு இவளும் வேலை செஞ்சிட்ருக்கா. ஏதாச்சும் ஒரு டவுட்னா கேளுன்னு சொல்லிகிட்டே இருக்கா. இவளும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா லேப்டாப்பில். உடனே திரும்பவும் மீனா பார்க்குறா வேலை செஞ்சிட்ருக்கிறத, ஐடியா பண்ணுறா, ஏதோ ஐடியா பண்ணிட்டு போய் ஹாலில் உட்கார்றா. அப்போதைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. யாருன்னா பக்கத்தில் வீட்டில் இருக்காங்கல்ல 4-5 பேர் ஹவுஸ் ஒய்ஃபு, அவங்களாம் வராங்க.
வந்து ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, முன்னாடியே வருவீங்கன்னு நினச்சேன், மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா மீனா. எனக்கு இந்த மேட்ச்சே ஒருதில் ஒருத்தி சொல்கிறா, எனக்கு இந்த மேட்ச்சே பிடிக்காது, எனக்கு இப்போ எனக்கு அதனால் எனக்கு நீ சொன்னேன்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு மீனாட்ட சொல்கிறா. இப்போ நம்ம வந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும், இல்லைன்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து மீனா சொல்கிறா. சரி என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு வந்து எல்லாத்தையும் கேட்குறா. ஃபஸ்ட்டு டீ சொல்லு, அப்புறம் பேலன்ஸ் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவை வந்து இவளை கூப்பிட்றா, தமிழை. மீனா கூப்பிட்டு இது மாதிரி வந்திருக்காங்கல்ல, வந்து கெஸ்ட் எல்லாருக்கும் வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வா, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. அத்தை வேலை இருக்கத்தை அப்படின்னு சொல்கிறா. வேலை இருந்தால் இருக்கட்டும், இந்த வேலையும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு போய் பண்ணி எடுத்துகிட்டு வரா. ரெண்டாவதாக எல்லாருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு டீலாம் கொடுத்துட்டு போகலான்னு போகிறா. நில்லு, எல்லாருக்கும் டின்னர் பண்ணி எடுத்துகிட்டு வான்னு மீனா சொல்கிறா தமிழ்கிட்ட என்னென்ன வேணும்னு கேளு எல்லார்ட்டையும் அப்படின்னு சொல்கிறா. எல்லாரும் ஆளுக்கு ஒன்று, எனக்கு தோசை வேணும், எனக்கு பரோட்டா வேணும், எனக்கு வந்து நூடுல்ஸ் வேணும்னு ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. அதோட வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முழிச்சிட்ருக்கா. அதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நினச்சின்னு நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.